எபிசோட் 14 பிரபலமான காதல் கதைகளின் அறிவியல் இரசாயனம். வணக்கம், இது சோல்புல் ஸ்பிரிச்சுவல் டிவைன். இது காதலின் விஞ்ஞானம் தொடரின் 14வது எபிசோட். இங்கே காதல் ஒரு விஞ்ஞான பயணமாகும். இருதயமும் மூளையும் ஆன்மாவும் ஒன்று சேரும் இடம் இது. பகுதி 1. இந்த காதல்கள் எதனால் இலக்கியமாகின? ஏன் சில காதல் கதைகள் நூற்றாண்டுகள் கடந்தும் அழியாமல் வாழ்கின்றன? அவை வெறும் கற்பனை அல்ல, அவை மூளையின் இரசாயன தொகை. பகுதி 2. புகழ்பெற்ற காதல்களின் இரசாயன ரகசியம். டோபமின் தேடலின் தொடக்கம். மிகவும் பிரபலம் பெற்ற காதல்களும் ஒரு தீபம் போல தொடங்கும். அந்த தீபமே டோபமின் இன்பத்தை கொடுக்கும் மூளை இரசாயனம். ஆக்சிடோசின் பிணைப்பை உருவாக்கும் இரசாயனம். பின் வருகிறது ஆக்சிடோசின். இதே இரசாயனத்தால் தான் ஷாஜகான் தனது காதலின் நினைவாக தாஜ்மஹாலை கட்டினார். டெஸ்டாஸ்டெரோன் எஸ்ட்ரோஜன் ஆதிக்கமான ஆவல். வீசியிருக்கும் காமத்தின் சூடு டெஸ்டாஸ்டெரோன் மற்றும் எஸ்ட்ரோஜன் இரசாயனங்களால் ஏற்படுகிறது. இவைதான் காதலை ஆதிக்கமாகும் நெருப்பு போல மாற்றுகின்றன. கார்டிசோல் துயரத்தின் இரசாயன அடையாளம். பிரிவும் தடைப்பட்ட காதலும் காதலை மறக்க முடியாத ஒன்றாக மாற்றும். அப்போது கார்டிசோல் அழுத்தத்தை ஏற்படுத்தும் இரசாயனம் மேன்மையடையும். பகுதி 3. காதல் நினைவுகளும் மூளையின் தாக்கமும். மூளை மனதை தாக்கும் நிகழ்வுகளை உயிராய்ப்பதுகிறது. அதனால்தான் குறுகிய காதலும் வாழ்நாள் முழுக்க மனதில் வாழும். பகுதி 4. உண்மையான காதலா, இரசாயன மோசடியா? இரசாயனங்கள் காதலை தூண்டும், ஆனால் அதை பராமரிக்க விருப்பம், அனுதாபம், பொறுப்பு தேவைப்படும். பிரபலமான காதல் கதைகள் நூல்களில் மட்டும் இல்லை, அவை இரத்தத்தில், மூளையில், ஆன்மாவில் எழுதப்பட்டவை. உங்கள் காதல் கதை எப்படி இருக்கு? அதை நீங்கள் எப்படியெல்லாம் எழுதியிருக்கிறீர்கள்? இது சோல்புல் ஸ்பிரிச்சுவல் டிவைன். இந்த எபிசோட் உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், பகிரவும், உங்கள் கருத்தை தெரிவிக்கவும் மறவாதீர்கள். அடுத்த வாரம் எபிசோட் 15 நாம் ஆராயப் போகிறோம். மனமுடைந்த காதலை அறிவியலால் குணப்படுத்த முடியுமா என. அதுவரை உணர்வுகளோடு இருங்கள், அன்போடு வாழுங்கள், ஆன்மாவோடு வாழ்ந்திடுங்கள்.